இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே அவர்கள் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனநாயகன் ஷூட் அப்போ இதை எடுத்திருக்காங்க. பின்னாடி போர்டில் பார்த்தீங்கன்னா ஹூ வின்ஸ் த எலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதை காமிச்சிட்டு நெக்ஸ்ட் தளபதியை காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கியூட்டான வீடியோ ஷேர் பண்ணி தளபதி சிஎம்ன்றதை நான் அப்பவே கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த தளபதியுமே அதுக்கு வெக்கப்பட்டு குனிகிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் போட்டிருக்காரு. ஸோ தெரிஞ்சு எடுத்தாங்களான்னு தெரியல, பட் கரெக்டாக கெஸ் பண்ணி அதை செம டைமிங்லேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தளபதியோட கடைசி படத்தில் நடிக்கிறோம் அப்படின்றதே பூஜா ஹெக்டே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அது இப்போ சிஎம்மோட கடைசி படமாவும் ஆயிருக்கு. அண்ட் அதை கெஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோவும் எடுத்திருக்காங்கன்றது இன்னும் செம பயங்கரமான ஒரு லக் ஃபேக்டர். அண்ட் இப்போ ஜனநாயகன் படத்துக்காக மரண வெயிட்டிங். இந்த படம் வேற லீக் ஆகி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தா இதை ட்ரோல் வேற பண்ணுவாங்க, எப்படியும் விஜய் தோத்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் ஓட்டிட்டு இருந்தாங்க. பட் படம் தளபதி சிஎம் ஆன பிறகு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கனவுலையும் நானே நினைக்கல. படம் வந்தா எலெக்ஷனுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தோம். அது மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தம் இருந்துச்சு. பட் படத்தை தடுத்துமே தளபதி சிஎம் ஆகிறத தடுக்க முடியல. இப்படி ஒரு மாசான மூமெண்ட்ல படம் ரிலீஸ் ஆக போகும்னு யாருமே எதிர்பார்க்கல. சோ படம் வெறித்தனமா வசூல் பண்ணும். ஏன்னா சிஎம் நடிச்சிருக்கிற கடைசி படம். சோ ஓட் போட்ட மக்கள் எல்லாம் வெறித்தனமா தியேட்டருக்கு வருவாங்க. படத்துக்கு ஏர்லி மார்னிங் ஷோ வேணுமா, தளபதி லெஃப்ட்ல சைன் பண்ணுவாரு. ஆல்ரெடி டைட்டில் கார்டை சிஎம்னு மாத்தங்கடான்னு சொல்லிட்டு வர கோரிக்கை இருக்கு. அண்ட் ஹெச்யூனத் அவர்கள்கிட்டே நிறைய பேர் இதை டைரக்டா கேட்டுட்டாங்க. அண்ட் தளபதி வெற்றிக்கு அப்புறம் ஹெச்யூனத் அவர்களும் எமோஷனலா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருக்காரு. சோ நிஜமாவே சிஎம் டைட்டில் கார்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். சோ ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்க போது, பயங்கர கிராண்டா ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் சென்சார் சர்டிபிகேட் எப்படி கொடுக்காம போறாங்கன்னு பார்க்கலாம். அந்த படம் லீக் ஆயிடுச்சுன்னு வாங்க மறுத்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் சிஎம் படம் அப்படின்ற ஒரு டேகுக்காக வாங்குவாங்க. சோ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அதிர்ஷ்டமே அடிச்சிருக்கு. ஏன்னா சிஎம் ஓட படம் பண்ணிருக்காங்க. சோ நடந்த எல்லாமே தளபதிக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ரெட் ஜெயின் என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஆளுங்கட்சியா இருந்ததால பல வேலைகள் பண்ணாங்க. துணிவு வாரிசு டைம்ல வாரிசுக்கு தியேட்டர் கொடுக்கல. பட் இதுக்கப்புறம் ஆட்டம் எல்லாமே அடங்கிடும். நெக்ஸ்ட் ரஜினி கமல் அவர்களோட படம் வேற பண்றாங்க. சோ எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் தளபதி தான் கொடுக்கணும். பட் ஸ்டில் அவங்க பண்ண மாதிரி ரொம்ப அட்டூழியத்துல ஆடாம எது சரியோ அதை தளபதி பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.